மார்கண்ட நாடக ரகசியம் ஸ்ரீ யோகேஸ்வரர் வெளிப்படுத்துகிறார். மார்கண்டன் என்பது யார்? இவருக்கு சிரஞ்சீவி பட்டமும் 16 வயதும் எவ்வாறு வந்தது? பாசக்கயிறு என்பது எது? லிங்கம் என்றால் எது? மார்கண்டேயர் லிங்கத்தை ஏன் ஆலிங்கனம் செய்து கொண்டார்? இந்த கேள்விகளுக்கு பதில் இதோ. மார்கண்டன். மார் என்றால் மரணம், கண்டன் என்றால் கண்டறிந்தவன், அதாவது மரணத்தை கண்டறிந்தவன் மார்கண்டன். மார்கண்டேயருக்கு சிரஞ்சீவி பட்டமும் 16 வயதும் எதுவோ அதை தெரிவிக்கிறோம். எல்லோருக்கும் மூச்சு இடது நாசியில் நடக்கும் பொழுது 16 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சு வெளிவரும். அந்த 16 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சை வெளிவிடாமல் யோக பலத்தினால் நிறுத்திவிட்டால் அப்பொழுது அந்த 16 அங்குலம் மூச்சு வெளிவராமல் சரீரத்தில் இருக்கும் இந்த 7 சக்கரங்களிலும் சுற்றி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கும். மூச்சு இந்த 7 சக்கரங்களிலும் ராப்பகலாய் எக்காலமும் வெளிவராமல் உள்ளவே சுற்றி சுற்றி திரிந்து கொண்டிருப்பதனால் மார்கண்டேயருக்கு இனி மரணம் ஏது? அவருக்கு மரணமே இல்லை. இவர் மரணத்தை ஜெயித்து விட்டதால், இவர் மூச்சை வெளிவிடாததனால் மரணத்தை ஜெயித்து விட்டார். மரணத்தை ஜெயித்து விட்டதனால் இவருக்கு சிரஞ்சீவி பட்டம் வந்தது. மூச்சை வெளிவிட்டால் அது மூக்கில் ஏறிக்கொண்டும் மறுபடியும் கீழ் இறங்கிக் கொண்டுமாயிருந்து தினம் தினம் மூச்சு செலவழிந்து ஆயுளை குறைத்து கொண்டே வரும். மேற்சொல்லிய சிரஞ்சீவி பட்டம் நாடகத்தில் சொல்லும் சிரஞ்சீவி பட்டம் மார்கண்டேயருக்கு வாஸ்தவமாய் சிரஞ்சீவி பட்டம் எதுவோ அதை இனி முன் சொல்வோம். மார்கண்டேயருக்கு சிரஞ்சீவி பட்டம் வந்ததை சொன்னோம். 16 வயது எப்படி வந்ததோ அதை இனி சொல்லப் போகிறோம். மார்கண்டேயர் இடது நாசியில் நடந்து கொண்டிருக்கும் 16 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சை மார்கண்டேயர் வெளிவிடாமல் நிறுத்திவிட்டபடியால் இந்த 16 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சை மார்கண்டேயருக்கு 16 வயதாய் யோகத்தில் சித்தி பெற்ற யோகிகள் காட்டினார்கள். சித்தி பெற்ற யோகிகளுக்கு தவிர மற்றவர் எவர்களுக்கும் இதன் ரகசியம் தெரிய வராது. மார்கண்டேயருக்கு சிரஞ்சீவி பட்டமும் 16 வயது எப்படி வந்ததோ அதை ரகசியம் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்ததல்லவா? பாசக்கயிறு என்பது எதுவோ அதை இனி தெரிவிக்கிறோம். பாசக்கயிறு ரகசியம் வெளிப்படுதல். பாசக்கயிறு. பாசம் என்றால் ஆசை, கயிறு என்றால் மூச்சு. எல்லா ஆச பாசங்களும் மூச்சு என்னும் கயிற்றில் அடங்கி இருக்கின்றது. அதனால் இந்த மூச்சுக்கு பாசக்கயிறு என்று யோக சித்தி பெற்ற யோகிகள் பெயர் வைத்தார்கள். இந்த மூச்சை விட பாசக்கயிறு என்பது வேறில்லை. பாசம் என்கிற ஆசை மூச்சு என்னும் கயிற்றில் அடங்கி இருப்பதனால் இந்த மூச்சுக்கு பாசக்கயிறு என்று பெயர் வைத்தார்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறோம். மூச்சு என்னும் பாசக்கயிற்றில் இருந்து அடிக்கடி உதித்து கொண்டிருந்த எண்ணங்களில் மார்கண்டேயர் ஆதியில் கட்டுப்பட்டிருந்தார். மரணத்தை கண்டறிந்த மார்கண்டேயர் மரணத்தின் ரகசியம் கண்டறிந்த பின் அவர் மூக்கில் நடந்து கொண்டிருந்த மூச்சை வெளிவிடாமல் நிறுத்திவிட்டார். மூச்சை வெளிவிடாமல் நிறுத்திவிட்டபடியால் அந்த மூச்சில் அடங்கியிருக்கும் ஆசா பாசங்கள் அதன் பிறகு அவருக்கு ஏது? ஆசா பாசங்கள் என்னும் அவர் மூச்சியிலே அடங்கிவிட்டது. அதனால் அவருக்கு ஆசா பாசங்கள் என்பது இல்லை. ஆசா பாசங்கள் எப்பொழுது அவருக்கு இல்லையோ அப்பொழுது அவர் சுத்த பிரம்மமாய் விட்டார். ஆசா பாசங்கள் உள்ள வரையில் பிரம்மமாக மாட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் ஆசா பாசங்களுக்கு முதல் காரணமாய் இருக்கும் மூச்சு என்னும் பாசக்கயிற்றில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஜென்மத்தில் இந்த ஆசா பாசங்கள் என்னும் பாசக்கயிற்றிலிருந்து விடுபடுகிறார்களோ அந்த ஜென்மத்தில் இவர்களும் மரணத்தை கண்டறிந்த மார்கண்டேயரை போல் சுத்த பிரம்மமாய் விடுவார்கள். பாசக்கயிற்றின் ரகசியம் இப்பொழுது உங்களுக்கு நன்றாய் தெரிய வந்ததல்லவா? லிங்கம் எதுவோ அதை இனி சொல்லப் போகிறோம். லிங்க ரகசியம் வெளிப்படுத்துகிறார். எங்கும் பரிபூரணமாய் நிறைந்து
வெட்ட வெளியாயிருக்கும் பிரம்மம் என்கிற ஈஸ்வரனை ஜனங்களுக்கு ஒரு லிங்க உருவமாய் காட்டினார்கள். ஏனென்றால் வெட்ட வெளியாயிருக்கும் பிரம்மத்தை ஜனங்கள் காண முடியாது. அதனால் இந்த லிங்கத்தை பிரம்மமாய் பாவிக்கும்படி ஜனங்களுக்கு காட்டினார்கள். மார்கண்டேயர் லிங்கத்தை ஆலிங்கனம் செய்து இரகசியத்தை ஸ்ரீ யோகேஸ்வரர் வெளிப்படுத்துகிறார். மார்கண்டேயருக்கு 16 வயது முடிந்தது. அவரை கொண்டு போவதற்காக யமன் கிடாவின் மேல் ஏறி வந்தான். அப்பொழுது மார்கண்டேயர் யமனை பார்த்து லிங்கத்தை போய் ஆலிங்கனம் செய்து கொண்டார். லிங்கத்தை மார்கண்டேயர் ஆலிங்கனம் செய்து கொண்ட பிறகு யமன் பாசக்கயிறை வீசி 2 கயிறையும் பிடித்து இழுத்தான். அப்பொழுது ஈஸ்வரன் லிங்கத்திலிருந்து புறப்பட்டு வந்து யமனை காலால் உதைத்ததாய் நாடகத்தில் காட்டுகிறார்கள். இதை எல்லோரும் பார்த்திருக்கலாம். இதன் ரகசியம் எதுவோ அதை இனி சொல்லப் போகிறோம். மரணத்தை கண்டறிந்த மார்கண்டேயர் இடது நாசியில் நடக்கும் 16 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சை மார்கண்டேயருக்கு 16 வயதாய் காட்டினார்கள் என்று இதுவரையில் முன் சொன்னோம். ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஆசா பாசங்கள் மூச்சில் அடங்கி இருக்கிறது. இந்த மூச்சு எப்படி இருக்கிறதென்றால் கயிறை போல் நீளமாய் இருக்கிறது. ஆசா பாசங்கள் என்னும் இந்த மூச்சு என்னும் கயிற்றில் அடங்கி இருப்பதனால் இந்த மூச்சுக்கு பாசக்கயிறு என்று பெயர் வைத்தார்கள். மூச்சை விட வேறே பாசக்கயிறு என்பது கிடையாது. ஜனங்கள் பாசக்கயிறு என்று சொல்லுவார்களே ஒழிய ஆசா பாசங்கள் அடங்கி இருக்கும் மூச்சுதான் பாசக்கயிறு என்று அவர்களுக்கு தெரிய வராது. பாசக்கயிறு விஷயம் இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம். மரணத்தை கண்டறிந்த மார்கண்டேயர் மூக்கில் நடக்கும் மூச்சு என்னும் பாசக்கயிற்றில் அடங்கியிருந்த ஆச பாசங்களை எல்லாம் மார்கண்டேயர் அந்த மூச்சியிலேயே அடக்கி பிறகு தான் சுத்த பிரம்மமாய் தன் நிஜ சுரூபமாகிய பிரம்மத்தில் போய் கலந்து விட்டார். மார்கண்டேயர் ஆத்மா பிரம்மத்தில் போய் கலந்து விட்டதை நாடகத்தில் எப்படி காட்டினார்கள் என்றால் மார்கண்டேயர் லிங்கத்தை போய் ஆலிங்கனம் செய்து கொண்டதாய் காட்டினார்கள். அதாவது லிங்கமே பிரம்மம், மார்கண்டேயரை ஜீவாத்மா, மார்கண்டேயரே ஜீவாத்மா பிரம்மத்தில் போய் ஐக்கியமானதை மார்கண்டேயர் லிங்கத்தை போய் ஆலிங்கனம் செய்து கொண்டதால் நாடகத்தில் காட்டினார்கள். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லும் இப்படிப்பட்ட யுகங்கள் எத்தனை யுகங்கள் ஜீவத்திருந்த போதிலும் ஏதோ ஓர் காலத்தில்தான் தன் நிஜஸ்வரூபமாகிய பிரம்மத்தில் போய் கலந்துவிட வேண்டியது நிச்சயம். கிருதயுகம், திரேதயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லும் இப்படிப்பட்ட யுகங்கள் எத்தனை யுகங்கள் ஜீவித்திருந்த போதிலும் ஏதோ ஒரு காலத்தில் தான் தன் நிஜ சுரூபமாகிய பிரம்மத்தில் போய் கலந்துவிட வேண்டியது நிச்சயம். ஆதலால் மூச்சு என்னும் பாசக்கயிற்றில் அடங்கியிருந்த ஆசா பாசங்களை எல்லாம் ஜெயித்து சுத்த பிரம்மமாயிருக்கும் மார்கண்டேயர் கடைசியில் என்ன செய்தார் என்றால் தன் இருதய கமலத்தில் இருக்கும் ஆத்மா என்னும் சிறிய கடவுளை பிரம்மமாய் இருக்கும் பெரிய கடவுளில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். மார்கண்டேயர் ஆத்மா பிரம்மத்தில் போய் சேர்ந்த பிறகு மறுபடியும் அவருக்கு ஜனன மரணம் என்கிற பிறப்பு இறப்பு இல்லை. மார்கண்டேயருக்கு பிறப்பு இறப்பு என்பது எப்பொழுது இல்லையோ அதுவே மார்கண்டேயருக்கு வாஸ்தவமான சிரஞ்சீவி பட்டமே ஒழிய இதுவரையில் முன் சொல்லிய சிரஞ்சீவி பட்டம் வாஸ்தவமான சிரஞ்சீவி பட்டமே இல்லை. மார்கண்டேயர் விசேஷ பக்தியுடன் பூஜித்து லிங்கத்தை ஆலிங்கனம் செய்து கொண்டபடியால் சிரஞ்சீவி பட்டமும் 16 வயதும் வரமாட்டா. மாணவ ஜனங்களுக்கு ஈஸ்வர பக்தி என்பது சிறிதேனும் இல்லை.
ஆதலால் எல்லோருக்கும் ஈஸ்வர பக்தி உண்டாவதற்காக இதுவரையில் மேற்சொல்லிய ரகசியங்களையெல்லாம் ஒரு நாடகமாய் காட்டி அந்நாடகத்திற்கு மார்கண்டேயர் நாடகம் என்று பெயர் வைத்து ஆட்டமாடி ஜனங்களுக்கு காட்டுகின்றார்கள். அவ்வாறு காட்டியும் ஜனங்களுக்கு ஈஸ்வர பக்தி என்பது சிறிதேனும் உண்டாகவில்லை. மார்கண்டேயர் நாடக ரகசியம் இப்பொழுது உங்களுக்கு நன்றாய் தெரிய வந்ததல்லவா?